ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நான் உனக்கு பல முறை சொல்லியுள்ளேன். ஏதாவது ஒரு தெய்வ வாக்கு உனக்கு கிடைக்கிறதென்றால் அதுவும் நான் தான் என்று. நான் ஒரு தோற்றத்தில்தான் உனக்கு வாக்கு சொல்வேன் என்பது அல்ல. நான் வெவ்வேறு தெய்வங்களின் ரூபத்தில் வந்து உனக்கு தெய்வ வாக்கு உரைப்பேன். நீ இன்னும் சிறு பிள்ளையாகவே இருக்கின்றாய். நீ அந்த தெய்வ வாக்குகளை எல்லாம் கேட்டு உன் வாழ்க்கையை அழகாக நகர்த்தி செல்லவே, உன் வாழ்க்கையை மற்றவர்களிடம் இருந்து காப்பாற்றவே நான் இங்கு தினமும் உனக்கு தெய்வ வாக்கு பல தெய்வங்கள் மூலம் உரைத்து கொண்டிருக்கின்றேன். நீயும் அந்த தெய்வ வாக்குகளை கேட்டு அதன்படி அழகாக உன் வாழ்க்கையை நகர்த்தி செல். நீ படும் துன்பத்தை மட்டும் பெரிதாக எண்ணுகின்றாய். யாராவது உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறார்கள் என்றால் அதிக ஆராய்ச்சியும் விவாதமும் வேண்டாம். இதுதான் உன்னை மற்றவரிடம் இருந்து பிரித்து விடுகின்றது. உனக்கு உகந்த விஷயமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள். இல்லை என்றால் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல். எப்போதும் எதிலும் சந்தேகப்படுவதை விடுத்து நம்பிக்கை வைக்க முதலில் தெரிந்து கொள். உன் சாயை இதயபூர்வமாக நீ சரணடைந்தால் உனது அனைத்து கவலைகளும் விரைவில் விலகும். எந்த இடத்துல உனக்கு நிர்பந்தம் இல்லையோ, எதுல உன்னால உன்னோட முழு விருப்பத்தோட இயங்க முடியுமோ அதுதான் உன்னோட வேலை. உன் மனசு பூரா அதில் வச்சு உன்னோட கடமையை செய். மாபெரும் வெற்றி உன்னோட அருகில தான் இருக்கு. சுயமாக சிந்திக்காமல் நாம சொன்னதை மட்டுமே சொல்லுமா கிளி, அது போல இல்லாம சுயமாக சிந்தித்து தன்மானத்தோட தன்னந்தனியா சுதந்திரமாக வாழும் கழுக போல இரு. இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் உனது முயற்சி அனைத்தும் விண்ணுலகத்தை தொடும் அளவிற்கு மாபெரும் வெற்றி அடைய போகுது. அதனை வெற்றி அடைய நான் உனக்கு துணையா இருப்பேன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.